சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆமேன். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தான் அவங்கள நியாயம் விசாரித்து ஒரு ஆளுகையை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்ட உடனே சாமுவேலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி மனசு கஷ்டப்படும் போது தான் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ வருத்தப்படாத, அவர்கள் உன்னை தள்ளலை, அவர்களை நான் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட வேதனையோடு கூட சாமுவேலோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆளுகை, அதாவது ஸ்பிரிச்சுவலாக நம்மளை வழிநடத்துவதற்காக, நம்மளை லீட் பண்ணுவதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் முதியோர்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய முதியவர்கள், ஆவிக்குரிய போதகர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஆண்டவர் அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்க மூலியமாக ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வர்றாரு, அவங்க மூலியமாக நம்மளை ஆண்டவர் போஷிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் தள்ளிவிடக்கூடாது. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் எனக்கு என்ன செஞ்சாங்க, தள்ளினாங்க. அதுக்கு ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் அவங்க தள்ளினாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம மேலே ஆண்டவர் அழகாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இப்படிப்பட்ட நல்ல போதகர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மளை வழிநடத்துகிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக, ஆவிக்குரிய உறவுகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை நாம் தள்ளக்கூடாது. அப்படி தள்ளினோமானால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களை நாம் தள்ளும்போது நாம் அவரை தள்ளி விடுகிறோம் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதை பார்க்கிறார். ஸோ நம்ம இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் யாரையெல்லாம் நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஸ்பிரிட்டோட யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரோ அவங்களுக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுக்குரிய ஃபெலோஷிப்ஸை நம்ம விட்டுறவே கூடாது. அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் கூட வரலாம், பட் ஆனால் நம்ம அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. அப்படி தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்னா ஆண்டவரையே தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார். ஆமேன். அதே போல் நீங்கள் ஆண்டவர் நிமித்தமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவர் வழியில் நீங்கள் வாழுகிற ஒரு நல்ல தெய்வ பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களை சில பேர் இப்படி தள்ளியிருப்பாங்க. அப்படி தள்ளப்பட்டதை குறித்தும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க. சாமுவேல்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களை தள்ளினவர்களுக்காக, உங்களை வேதனைப்படுத்தினவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலக்கமடையாதீங்க. அவங்க என்னையத்தான் தள்ளினாங்க, அதனால் நீ என்ன செய்யாத, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் நிமித்தமாக நீங்கள் தள்ளப்பட்டிருந்தா நீங்கள் அதை பாக்கியமாக எண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். எப்படி சாமுவேலோடு கூட அன்றைக்கு கர்த்தர் இருந்தாரோ அதே போல் இன்றைக்கும் உங்களை ஜனங்கள் தள்ளுறாங்களா, புறக்கணிக்கிறாங்களா, உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்களா, ஆண்டவர் நாமத்து நிமித்தமாக எப்படி ஒரு பாடுகளுக்குள்ள நீங்கள் கடந்து போகிறீங்களா, அதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னா அவர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். தள்ளின அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாம் என்ன செய்வார்னா உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பதாகவும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களுக்கு மேலே நீங்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய கனெக்டிவிட்டி, ஆவிக்குரிய போதர்களை நாங்கள் தள்ளவே கூடாது தகப்பனே. அதே போல் ஆண்டவரே, எங்களை யாராவது ஆண்டவரே உமது நாமத்து நிமித்தம் தள்ளியிருந்தார்களானால் அவர்களை நாங்கள் மனதார மன்னிக்கிறோம் தகப்பனே. எசப்பா, நீங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காயங்களிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. அதே நேரத்தில் நாங்கள் யாரையும் நீங்கள் கனெக்ட் பண்ண ஒருவரையும் நாங்கள் தள்ளிவிடாமல் இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. எங்களை ஹீல் பண்ணுங்க. நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.